இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க ஏதோ கோயில் பரிகாரம்னு பேசிக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே அமுதா? எப்படிங்க? இந்த பரிகாரத்தை வச்சு அதுல ஒரு குழப்பத்தை பண்ணி இந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன். கல்யாணத்தன்னா அந்த தமிழ் கூட நடக்க போறதையா இல்ல அந்த சம்யுக்தா கூட நடக்க போறதையா? இந்த பூஜை பரிகாரம் எல்லாமே தடங்கல்ல முடிஞ்சா ஜனாமா நினைக்கிறதும் தப்பு, சிபி நினைக்கிறதும் தப்புன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம பொண்ணு வெண்பா மட்டும்தானே. அமுதா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வெண்பா, நீ தைரியமா இருடா. சரிப்பா. ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சரிப்பா. இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியம். நமக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ற அந்த சாமி சிபிக்கும் அதை புரிய வைக்கணும். ஜனாமா. தமிழ், நாம எல்லாருமே குடும்பமா கோயிலுக்கு போறோம். உன்னோட குடும்பத்தையும் கூட்டிட்டு வா, எல்லார்கிட்டையும் சொல்லிடு. இல்ல ஜனமா, எங்க வீட்ல எல்லாராலையும் வர முடியாது. ஏன், என்னாச்சு? அது எல்லாரும் வர முடியாது. அம்மாக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு ஜனமா. என்ன வேலை இருந்தா என்ன? கோயிலுக்கு தானே போறோம், போயிட்டு வந்து பாத்துக்கலாம். நான் வேணா பேசட்டுமா? இல்லம்மா, தேனுக்கு வேற எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த நேரத்துல தேனை மட்டும் தனியா விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதான். சரி, அவங்க இருக்கட்டும், நீ கிளம்பு. சரிங்க ஜனாமா. தமிழ், சிபி, சேது, ஜானு, கோவில்ல என்ன நடைமுறைன்னு கேட்டுட்டு திரு கல்யாணத்துக்கான வேலையை ஆரம்பிங்க. அன்னதானத்துக்கும் சொல்லிடுங்க. சரிங்க ஜனாமா. அம்மா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. இது ரொம்ப ஆபத்தான வழிமுறை. சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன ஆபத்து இருக்கு? எல்லா கோயிலையும் வழக்கமா நடக்கிறது தானே. இல்லம்மா, இந்த கோயில்ல அது கஷ்டம். ஏன்னா அம்பாள் ஒரு இடத்துலயும் ஈஸ்வரன் வேற ஒரு இடத்துலயும் இருப்பாங்க. புரியல. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க புள்ள முழு மனசோட விரதம் இருந்து இங்க இருக்கிற அம்பாள் சிலையை எடுத்துட்டு போய் மலை உச்சியில இருக்கிற சிவன் சிலையோட ஒன்னா வைக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த தோஷம் கழியும். என்ன ஜோசியரே, இவ்வளவு கஷ்டமான பரிகாரத்தை செய்ய சொல்றீங்க? மலை உச்சிக்கு போற காட்டு வழி ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் பிள்ளைய எப்படி அவ்வளவு தூரத்துக்கு தனியா அனுப்ப முடியும்? உங்க புள்ள நல்லா இருக்கணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னா இந்த கஷ்டத்தை தாண்டிதான் ஆகணும். மா, ஜானு, யாரும் பயப்பட வேண்டாம். என்னால பண்ண முடியும், நான் பண்றேன். என்னப்பா பண்ண போறீங்க? அவங்க எல்லாரும் கல்யாணத்தை நடத்த ரொம்ப தீவிரமா இருக்காங்கப்பா. சிபியத்தா எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு ரெடி ஆயிட்டாரு. வெண்பா, சிபியை நீ உண்மையாவே லவ் பண்றியா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அவர் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்ப்பா. அவருக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அத்தானுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. ஏன், என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஐயோ வெண்பா, என் பொண்ணு என்னங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ வெண்பா, ஐயோ வெண்பா, அம்மா வெண்பா, என்ன காரியம் பண்ணிட்ட? ஐயோ மீனா, இங்க பாருமா. வெண்பா, ஏம்மா இப்படி பண்ண? பாரு மீனா, என் பொண்ணோட நிலைமைய. சிபியா அவளை கட்டிக்கலன்னு குளத்துல விழுந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காமா. ஐயோ, எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. என் பொண்ணை இழந்துருக்க போல இருக்கு. ஏம்மா இப்படி
தள்ளுங்க. மாப்பிள்ள அம்மா, என்னாச்சும்மா? என் பொண்ணு சிபி போய் ஹெல்ப் பண்ணு வெண்பா பாத்து சிபி வெண்பா வெண்பா கண்ணு திறந்து பாரு வெண்பா. வெண்பா வெண்பா கண்ணு முடிச்சு பாரு வெண்பா. வெண்பா 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 கண்ணு முடி. வெண்பா எந்திரி வெண்பா. வெண்பா பாத்து வெண்பா. பாத்து வெண்பா. பாத்து. அம்மாடி வெண்பா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? உனக்கு அப்பா அம்மா எல்லாம் முக்கியம் கிடையாதா? எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா. வெண்பா ஆர் யூ ஆல் ரைட்? ஐயோ மாப்பிள்ள முட்டாள நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நான் தான் வேணாம் வேணும் ஒதுங்கி போறேன்ல. எனக்காக ஓசரம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? வெண்பா புரிஞ்சுக்க. கம்பல் பண்ணினா ஒருத்தரோட வாழ முடியாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, இனிமே உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். சிபி சிபி தள்ளுங்க. வெண்பா அழாத வெண்பா. எல்லா வருஷமே என் மேல யாருக்குமே எந்த அக்கறையுமே இல்ல. அதனாலதான் என் ஆசையை ஒதுக்கி வச்சுட்டு அத்தா அந்த சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இங்க பாரு, அதெல்லாம் நடக்காது வெண்பா. நீ அண்ணனை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. அம்மா தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஆனா அத்தை பேச்சதான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே வர்ஷினி. அத்தா சுத்தமா காதலியே வாங்க மாட்டேங்கிறாரு. எந்த நம்பிக்கையில நான் அத்தானுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அத்தா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எப்படி நான் அவர் மனச மாத்துறது? நாள் ஆக ஆக அத்தா என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு வர்ஷினி. கணேஷ் மாமா தான் கூட இருக்காருல்ல, அவர் உன்னை விட்டுருவாரா? ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்பிக்கையா இரு வெண்பா. இல்ல வர்ஷினி, நான் ஒன்னும் சிபி அத்தான இன்னைக்கும் நேத்தா லவ் பண்ணல. சின்ன வயசுல இருந்தே அவர் தான் என் புருஷன்னு பேசுவாங்கல்ல. சனாமா கூட குழந்தைங்க மனசுல இதெல்லாம் விதைக்காதீங்கன்னு திட்டுவாங்க. ஆனா அப்பாவும் அத்தையும் உறுதியா நாங்க 2 பேரு தான் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு வர்ஷினி. அத்தா என் வாழ்க்கையில இல்லங்கறத என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ இவ்வளவு உண்மையா இருக்கல்ல, கண்டிப்பா உன் காதல் உன்னை காப்பாத்தும். தைரியமா இரு வெண்பா.